Hey hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2017ல ரிலீஸ் ஆன மூன் ட்ராப் டார்கெட் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒன்லைனர் இல்லாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் முன்னாடி ஒரு பழங்கால சிலையை பத்தி அதனுடைய அருமை பெருமைகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம கான்ஃபரன்ஸ் ஹால்ல நின்னுட்டு பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுதான் கிடையாது. இவன் அன்னைக்கு ஈவினிங் கான்ஃபரன்ஸ்ல பேசுறதுக்கான அந்த ஒரு ஸ்பீச்சை தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பாக்குறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் தான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், பழங்கால பொருட்களை ஆராய்ச்சி பண்றவங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த பழங்கால பொருளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேக்குறான். நம்ம ஹீரோயினும் கை தூக்கி நம்ம இன்னைக்கு நைட்டு டின்னர் பிளான் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. நான் அந்த கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு கண்டிப்பா உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் டார்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஹீரோக்கு ஒரு கால் வருது. இந்த கால்ல யார் பேசுறாங்கன்னா நம்ம ஹீரோட ஒரு ஃப்ரெண்டு தான். அவனும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான். அவன் பாத்தீங்கன்னா புதுசா எதையோ ஒன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு புது ஐட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரொம்பவே பழமையானது. சோ இன்னைக்கு நைட்டு உனக்காக பிளான் பண்ண அந்த சிலையை பத்தி பிரசன்ட் பண்ணக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ் நியூஸை கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு என்னோட நியூஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஓகே நீ என்கிட்ட விளையாடல, ஏன்னா இந்த சிலையே ரொம்பவே அதிசயமானது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இல்ல நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது அந்த சிலையை விட பெரிய விஷயம். அது இன்னைக்கு நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆகியே ஆகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். இப்ப இந்த நியூஸ்ல எல்லாம் இன்டர்வியூ வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவும் அந்த நியூஸ்ல 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே ரேர் தான். சோ அதுக்காக இப்போ நம்ம ஹீரோ பண்ண வேண்டிய டைம் அவனோட ஃப்ரெண்ட் எடுத்துக்கிறான். அதுக்காக தான் இப்போ நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நியூஸ் சேனல் ஆன் பண்ணி பாரு, அது என்ன அதிசயமான பொருள் உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே ஏதோ ஒன்னு சொல்ற, எதையாவது பண்ணி தோல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டின்னர் பிளானை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பொருளை கண்டுபிடிச்ச இடத்துல தான் நின்னுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் பறக்கிற சத்தம்லாம் கேட்கும். சோ ஓகே நியூஸ் சேனல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்கள பாக்குறதுக்காக போவான். ஆனா அங்க போன பின்னாடி நியூஸ் சேனல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா வேற ஒரு ஆளு கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு வந்திருக்கான். அவங்க கூடவே ஒரு லேடியும் வந்திருக்காங்க. அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, சார் நீங்க யாரு? நான் வேற ஒருத்தவங்க வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது வேற யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க? ஓ நியூஸ் சேனல் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் இங்க வரமாட்டாங்க. சொல்ல போனா நாங்க தான் நியூஸ் சேனல் மாதிரி. ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சதை பார்த்து நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது வர்த்தா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க மேற்கொண்டு இதை நியூஸ்ல போடலாமா வேணாவான்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுப்போம். சோ நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோட் சூட் மாட்டினவர் கேட்டதும், சார் நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, ஆனா அதுதான் உண்மை, இது ரொம்பவே அதிசயமானது. சரி உங்களோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், என்னோட பேரு ரிச்சர்ட். அதுக்கப்புறம் என் கூட வந்திருக்காங்களே இவங்களோட பேரு நிக்கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ரிச்சர்ட் வாங்க நான் உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரிச்சர்ட கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு பழங்காலத்து வெள்ளை கலர் கல்லு பூமியில பாதி புதஞ்சு போன மாதிரி இருக்கு. அதை பார்த்து அந்த ரிச்சர்ட் மெய் மறந்து போய் நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் கிட்ட போய் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவங்ககிட்ட இந்த கல்லை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்க ஒரு குழுவா வந்திருந்தோம். இங்க ஒரு ப்ராஜெக்ட் வேலையா இந்த இடத்தை தோண்டிக்கிட்டு இருக்கும் போது இந்த கல்லு கிடைச்சது. ஆரம்பத்துல இது பாக்குறதுக்கு நார்மலான கல்லு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் உத்து நோக்கி பார்க்கும்போது தான் இந்த கல்லுல ஒரு சில எழுத்துக்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த கல்லு 14 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இதை கேட்டுட்டு அந்த ரிச்சர்டும், என்னது 14,000 வருஷமா? அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் ஒரு கணிப்பு தான், நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், இது கூட தெரியலனா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கூடவே அவன் அந்த கல்லை தொட்டு இந்த கல்லை தொட்டு பாருங்க, இதோட வைப்ரேஷன் உங்களால உணர முடியும். இந்த வைப்ரேஷன் அந்த கல்லை தொடறது மூலியமா மட்டும் இல்லாம இந்த இடத்தை சுத்தி அந்த வைப்ரேஷன் வந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்பேஸ்ஷிப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரிச்சர்ட் கூட வந்த நிக்கோல்னு ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அவ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட கழுத்துல ஒரு ரோப்பை மாட்டி அப்படியே சாவடிச்சிடறா. இப்ப இவன் எதுக்குடா கொண்டாங்கன்னு பார்த்தா இந்த அதிசயமான பொருள் இவனால கண்டுபிடிச்சதா இருக்க கூடாது, நம்மளால கண்டுபிடிச்சதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரிச்சர்ட் அந்த கல்லை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படிங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டின்னர் போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அவங்க வச்சிருந்த அந்த ப்ரொஜெக்டர்ல இப்போ ஒரு கல்லு கண்டுபிடிச்சாங்களே அதிசயமா, அது திடீர்னு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த ரிச்சர்ட் வரான். அவங்க வந்ததும் எப்படி இருக்கீங்க ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே வரும்போது நம்ம ஹீரோயின் நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. என்னோட பேரு ரிச்சர்ட், நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே வேலை செய்யறேன். எனக்கு ஒரு அதிசயமான பொருள் கிடைச்சது, அதை நீங்க சீக்கிரட்டா ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தரணும். அதுவும் இந்த அதிசயமான பொருளை பத்தி சொல்லணும்னா இது ரொம்பவே பழமையானது, கிட்டத்தட்ட 14,000 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்டது. 14,000 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கல்ல ஆச்சரியமா பாக்குறாங்க. சரி இந்த கல்லை எங்க கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, மிஸ்டிக்கல் ரிவர்னு ஒரு இடம் இருக்கு, அந்த ஆத்துல இப்ப தண்ணி இல்ல, அந்த இடத்துல தான் இந்த கல்லை நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க எங்க கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் அந்த கல் இருக்கிற இடத்துக்கு அந்த ரிச்சர்ட் கூட்டிட்டு போறான். அங்க போனதும் இவங்க ரெண்டு பேரும் அதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டே அந்த கல்லு மேல ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் எழுதி இருக்கு. இது மனுஷங்களால பொறிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரிச்சர்ட் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
ஹீரோவும் ஹீரோயினும் அதை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கல்லுல இவங்க ஆல்ரெடி ஒரு சிலைய கான்ஃபரன்ஸ் ஹாலில் நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த சிலை மாதிரியே ஒரு உருவம் இந்த கல்லு மேல பொறிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம ஹீரோயின் தொட்டு பார்க்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. டக்குன்னு இவ வந்து ஸ்பேஸுக்கு போன மாதிரி இருக்கு, ஸ்பேஸ் சூட்லாம் மாட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் அதுல இருந்து கையெடுத்த உடனே இவன் நார்மல் உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவனை கேட்கும்போது ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமாளிச்சிடறா. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து சுத்தி முத்தி பார்க்கும்போது அவளுக்கு இன்னும் பல இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த இல்யூஷன்ல திடீர்னு ஒரு லேடி அவ பக்கத்துல நிக்கிற மாதிரி எல்லாம் தோணுது. அப்படியே அவ எரிஞ்சு போன மாதிரியும் தோணுது. சரி இதெல்லாம் நம்ம பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் அவங்க ப்ரொஜெக்டர்ல வந்து இந்த கல்லை வந்து போட்டோ பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஆன் பண்ணி நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் முழிச்சிட்டு அங்க வந்துடுறான். வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த கல்லு வந்து சாதாரண கல்லு மாதிரி தெரியல, இது வந்து ஸ்பேஸ்ல இருந்து வந்த மாதிரியும் தெரியல, எனக்கு தெரிஞ்சு பூமியில இருக்கிற மனுஷங்களே தான் இதை வந்து செதுக்கி இருக்கணும், அதுவும் ரொம்பவே பழங்காலத்துல பண்ணதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அதுல பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படியோ டீகோட் பண்ண தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அதை டீகோட் பண்ணிட்டு அடுத்த நாள் இந்த ரிச்சர்ட் பாத்தீங்கன்னா அவனோட கம்பெனியோட முதலாளிகள் கிட்ட நம்ம ஹீரோயும் ஹீரோயினையும் கூட்டிட்டு போறான். அங்க இவங்க 2 பேரும் வந்ததும் பார்த்தா அங்க இருக்கிற நம்ம ரிச்சர்டோட முதலாளிகள் எல்லாம் வித்தியாசமா மேல நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரிச்சர்ட் சொல்றான், நாங்க கண்டுபிடிச்ச இந்த கல்லு வந்து ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் கிடையாது, இது ஒரு பழங்கால சிற்பம், இதை வந்து பழங்காலத்து சிவிலைசேஷன் ஆண்டப்போ செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அந்த சிவிலைசேஷனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சோ இந்த பழங்குடியினரை பத்தி நான் சொல்றதை விட இந்த கல்லை ரிசர்ச் பண்ண எங்களோட ஆர்கியாலஜிஸ்டா நீங்க மீட் பண்ணணும், அவங்க உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயும் ஹீரோயினையும் வந்து இந்த ரிச்சர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அங்க வந்ததும் நம்ம ஹீரோ வந்து இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கல்லுல பொறிக்கப்பட்டிருந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா இல்லையா, அதை வந்து ஹீரோயின் படிச்சு காட்டுறா. அதுல பழங்காலத்துல ஒரு கடவுள் இருந்தாராம், அவருக்கான லவ் லெட்டரா ஒரு பொண்ணு வந்து இதை எழுதிருக்கு. அதுவும் அந்த பொண்ணே வந்து இதை படிச்சு காட்டுற மாதிரி நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் சொல்றத அந்த ரிச்சர்டோட முதலாளிங்க எல்லாம் கேட்டுட்டு, ஓ இவ்வளவு ரொமான்டிக்கா லவ் லெட்டர்லாம் எழுதிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே, ஓகே சூப்பர், இங்க இருந்து உங்களோட வேலை முடிஞ்சது, இனிமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல நாங்க இப்பதான் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், மேற்கொண்டு எங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்படும், சோ எங்களை பாதியிலே போக சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இல்ல நீங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கடுப்போட அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அங்க இருந்து வந்ததும் இவங்களோட வண்டி டிரைவர் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி கொண்டாடுறதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். இப்போ இவங்க சோகமா வந்ததும் இன்னைக்கு பார்ட்டி இல்ல போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இது வந்து ரொம்பவே அதிசயமான பொருள், இது வந்து உலகத்துக்கே சொந்தமானது, இவங்க வந்து அதை மூடி மறைச்சு வச்சிருக்காங்க, மேற்கொண்டு நம்மள வந்து ரிசர்ச் பண்ண விட்டா அது வந்து இவங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்மள இங்க இருந்து கலட்டி விட்டுட்டாங்க, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கோவமா கத்துறா. நீ சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், நம்ம இதை வந்து மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணுவோம் ரகசியமா, அதுவும் இந்த வார்த்தைகள் எல்லாம் யார் வந்து கடவுளுக்கு எழுதி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம், இதை பத்தி எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஒட்டுமொத்த வரலாறே வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் இதை போயிட்டு நம்ம பப்ளிக் கிட்ட சொல்லுவோம், அதுவும் நியூஸ் மூலியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இனிமே நம்ம பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. அந்த சமயத்துல இவங்களோட ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டு இருந்த அந்த சிலையோட இமேஜ் வந்து அப்படியே ஆஃப் ஆகுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினும் அங்க போயிட்டு அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் நின்னுகிட்டு இருந்த அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா பைத்தியக்கார குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி பியர் பாட்டில் வந்து ஓபன் பண்ணி அதை குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சமயத்துல இவங்களோட டோர் காலிங் பெல் வந்து அடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு இந்த டிரைவரும் போய் ஓபன் பண்ணதும் இந்த ரிச்சர்ட் கூட ஒரு லேடி இருந்திருப்பா இல்லையா, நிக்கோல்னு சொல்லிட்டு அவ வந்து அங்க நிக்கிறா. அப்போ இந்த டிரைவர் தான் அந்த டோரை ஓபன் பண்ணிருப்பான் இல்லையா, அவனை வந்து அவ கையில வச்சிருக்கிற கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கொன்னுறா. இப்போ அந்த டிரைவரை சுட்ட சத்தம் வந்து நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கேட்டதும் பதறி போய் அந்த ஸ்கிரீன் கிட்டே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அங்க வந்த லேடியும் அவங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்கிரீனை பார்த்து ஃபுல்லா சுட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு புல்லட் கூட அவங்க மேல படல. சோ அவங்க வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த லேடி அவ கூட ஒரு கெரோசின் பாட்டில் எடுத்துட்டு வந்திருப்பா. அதை எடுத்து இந்த டிரைவர் செத்தான் இல்லையா, அவனோட டெட் பாடி மேல ஊத்தி அதை வந்து எரிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ அந்த டிரைவர் வந்து இறந்து போனதை பார்த்து 2 பேரும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கட் பண்ணி அந்த பழங்கால சிற்பம் இருக்கிற இடத்துல காட்டுறாங்க. அங்க வந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ரிச்சர்ட் பாத்தீங்கன்னா அந்த பழங்கால பொருளை சென்சார் மூலியமா ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலா பூமிக்கு அடியில அந்த கல்லுல மீதி என்ன ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஜூம் அவுட் பண்ணும்போது பார்த்தாதான் தெரியுது அது ஒன்னும் கல்லு கிடையாது, அது ஒரு ஸ்பேஸ் ஷிப். ஆனா அது மனுஷங்களால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லி இருந்திருப்பா. சோ இதை பார்த்து இவங்க ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வெளியே வந்து ஒரு சில சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப் மேல நின்னுக்கிட்டு அதை வந்து சுத்தில வச்சு தட்டி பார்த்துட்டு நம்ம ரிச்சர்ட் கிட்ட, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல், அதுவும் டைமண்டோட ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, இதை வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நாங்க ஆராய்ச்சி பண்ணதுபடி பார்த்தா உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்ச நாள்ல ஆக்டிவேட் ஆகி இங்க இருந்து பறக்கும்னு நினைக்கிறேன். இதை கேட்டுட்டு நம்ம ரிச்சர்டும், அதுக்குள்ள நம்ம இதை எப்படியாவது உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு சீக்கிரமா ரிசர்ச் பண்ணணும், அதுக்கு நம்ம நியூக்ளியர் பாம்பு கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி மோசமா ஒரு பிளான சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இதெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்க இவன் பேசுறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தூரத்துல இருந்து ஒரு போன் மூலியமா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதை வந்து எப்படியோ இந்த ரிச்சர்ட் வந்து பாத்துறான். சோ இவன் பார்த்ததை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இனிமே நீ தப்பிக்க வாய்ப்பே இல்ல, மாட்டினடா மவனேன்னு சொல்லிட்டு அந்த போனை வந்து தூக்கி காட்டுவான். இதை பார்த்துட்டு நம்ம ரிச்சர்டும் என்ன பத்தி நீ தப்பா கணக்கு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கால் மூலியமா சீக்கிரமா அவனை போட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்கோ ஆர்டர் கொடுக்குறான். அவன் ஆர்டர் கொடுத்த கொஞ்சம் செகண்ட்லயே நின்னுகிட்டு தான் நம்ம ஹீரோயின் பின்னாடி ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்து பின்னாடி கண்ணை வச்சு சுட்டுறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்து செத்து போயிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்படிங்க கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தப்பிச்சு அங்க இருந்து எப்படியோ டவுனுக்கு வந்துடுறா. அங்க வந்ததும் போன்ல நியூஸை பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட அபார்ட்மெண்ட்ல சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஹீரோயினையும் வச்சு தப்பு தப்பா கதையை வந்து சித்தரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் உட்காந்து இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு லேடி வந்து வேலை பார்ப்பா. அவ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க இங்க உட்காரணும்னா ஏதாவது நீங்க ஆர்டர் பண்ணி ஆகணும், இதுதான் இந்த ரெஸ்டாரண்டோட ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஒரு காஃபி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா நம்ம ஹீரோயின். சாரி மேடம் இப்போ வந்து காஃபி இல்ல, ஐஸ்கிரீம் தான் இருக்கு, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்ப நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற அந்த லேடி உங்களை பார்த்தா ரொம்பவே கவலையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க இந்த ஐஸ்கிரீமுக்கு கூட பே பண்ண தேவையில்ல, சோ நீங்க ரொம்பவே கஷ்டத்துல இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு ஆளுங்க தேவை, நீங்க வேணா வந்து ஒர்க் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. நம்ம ஹீரோயினும் இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, சரி அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நான் எனக்கு முக்கியமான ஒருத்தனை என் வாழ்க்கையில இருந்து இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஓ பிரேக்கப்பா, பரவாயில்ல விடுங்க இன்னொருத்தன் கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியும் சொல்ல, அவன் வந்து இறந்து போயிட்டான், அவனை வந்து கொலை செஞ்சுட்டாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியல, அவங்க கிட்ட பண பலமோ அதிகார பலமோ நிறைய இருக்கு, முக்கியமா அவங்க ரொம்பவே கெட்டவங்க, என்னால அவங்கள வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு அந்த லேடி உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், ஆனா உங்களோட கதையை வந்து நீங்க மாத்தி ஆகணும், நீங்க தான் அதுக்கு போராடணும், முக்கியமா கெட்டவங்களை வந்து நம்ம ஜெயிக்கவே விட்டுறக்கூடாது, அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, அதுதான் உங்களோட கவலையில இருந்து இப்போ உங்களை மீட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு மைண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓடுது. அந்த கல்லை தொட்டப்போ இவளுக்கு ஒரு பொண்ணு வந்து விஷுவலா வந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணோட வாய்ஸ் தான் உன்னோட கடமை செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த வாய்ஸ். ஸோ அப்போ நம்ம ஹீரோயினோட போன் வந்து ரிங் அடிக்குது. அந்த சவுண்டை கேட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற அந்த லேடி நீங்க வந்து அவங்கள கெட்டவங்கன்னு சொன்னீங்க, கூடவே அவங்க கிட்ட அதிகார பலமும் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ ஒரு தப்பு பண்றீங்களே, உங்களோட போனோட நெட்வொர்க்கை வந்து அவங்க ட்ராக் பண்ணலாம் இல்லையா, அதை வச்சு எப்ப வேணா உங்களை வந்து அவங்க இங்க தேடி வரலாம், கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போயிடுறா. அவ சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரிச்சர்ட் கூட நிக்கோல்னு ஒருத்தி இருந்தா இல்லையா கொலகாரி, அவ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள வரா. ஐயோ அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் வந்து மாட்ட போறான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட போனை அங்க இருந்து ஐஸ்கிரீம்ல அப்படியே முக்கிட்டு அங்க இருந்து ஆல்ரெடி எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கா. அப்படிங்க கட் பண்ணி நம்ம ரிச்சர்டை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவனோட கம்பெனியோட ஓனர்ஸ் கிட்ட அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பத்தி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க கிட்ட இந்த ஸ்பேஸ் ஷிப்பை பத்தி சொல்லும் போது அதை வந்து ஃபுல்லா அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இவனும் ஆக்சுவலா அந்த பிளான்ல தான் இருந்திருப்பான். ஆனா இவனுக்கு அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை. ஸோ அதனால இவங்க ஓனர்ஸ் கிட்ட அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருந்திருப்பான். உடனே அவங்களும் நீ சொல்லலைன்னா கூட எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஏன் இன்னும் நீ அந்த ஸ்பேஸ் ஷிப்பை அழிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அவங்க. இவனும் வந்து உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அட்லீஸ்ட் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த கம்பெனி ஓனர்ஸும் இதை பாரு ரிச்சர்ட், நாங்க சொல்றதை நீ முழுசா புரிஞ்சுக்கோ, அந்த ஸ்பேஸ் ஷிப்பால நம்மளோட ஹோல் ஹிஸ்டரியும் மாற வேண்டிய விருப்பம் எங்களுக்கு இல்ல, ஸோ அதனால அதை வந்து சீக்கிரமா அழிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே நம்ம ஹீரோயினை வந்து இவங்க தப்பிக்க விட்டுட்டாங்க இல்லையா, அவளையும் வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொல்ற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஓனர்ஸ் எல்லாம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ஓனர்ஸே பாத்தீங்கன்னா ஒரு பால்கனி மேல லைனா வந்து ரோபோ மாதிரி நின்னுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரிச்சர்டோ யாராவதோ வந்து பேசும்போது கூட இவங்கள ஃபேஸ் பண்ண மாதிரி நின்னு பேசக்கூடாது. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு இலுமினாட்டி கும்பலை சேர்ந்தவங்க போல. சோ இலுமினாட்டினா என்னன்னு கேட்டுறாதீங்க, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். பேசிக்கா நாட்டை வந்து நம்ம கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னு நினைச்சுக்கோங்க. சோ இப்படி அந்த ஓனர்ஸ் எல்லாம் அங்க இருந்து கிளம்பின உடனே நம்ம ரிச்சர்ட் அங்க நின்னுக்கிட்டு டக்குன்னு அந்த ஸ்பேஸ் ஷிப் கிட்ட வேலை பார்க்குற சயின்டிஸ்ட்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சீக்கிரமா அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஓபன் பண்ற வேலையை ஃபாஸ்ட் ஆக்குங்க, நமக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போனை பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவனோட கழுத்துல யாரோ கத்திய வச்சு மிரட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். சோ இப்போ அந்த செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி நம்ம ரிச்சர்டோட கழுத்திலேயே வந்து கத்திய வச்சுட்டா. சோ எப்படி நீ இந்த செக்யூரிட்டியை தாண்டி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமான விஷயம், ஒழுங்கா உங்களோட பிளானை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லு, இல்லாட்டி உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா. அப்படி மிரட்டிட்டு இருக்கும் போதே இவளோட பின்னாடி நம்ம ரிச்சர்ட் கூட இருப்பா இல்லையா அந்த நிக்கோலுங்கிற லேடி, அவ வந்து நம்ம ஹீரோயினை கையும் களவுமா பிடிச்சிடறா. அதுக்கப்புறம் ரிச்சர்டும் நம்ம ஹீரோயினை போட்டு ஒரு அடி அடிக்கிறான். என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா, இன்னைக்கே நீ காலிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிக்கோல அவளை வந்து போட்டு தள்ள சொல்றான். அந்த சமயத்துல இந்த ரிச்சர்ட் வந்து போன் பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் வந்து கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி இருப்பா இல்லையா, அப்போ ரிச்சர்ட் பேசிட்டு இருந்தா அந்த போன் வந்து கீழே விழுந்திருக்கும். அப்போ அந்த கால் வந்து கட் ஆயிருந்திருக்காது. அதுல அந்த சயின்டிஸ்ட் ஆள் ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் நம்ம ரிச்சர்ட் அட பாவி இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் நீ பாத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் என்ன வந்து காப்பாத்துங்க, அந்த மிஷினை வந்து தடுத்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஆனா நம்ம ரிச்சர்ட் அவன் வந்து எங்களோட ஆளுன்னு உனக்கு தெரியாதாமா, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கறியே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த போன்ல பேசிக்கிட்டு இருந்தவன் பாத்தீங்கன்னா சார் இப்ப அந்த பொண்ணு வந்து போனுக்கு முன்னாடி நின்னதுமே அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கிராஃப் வந்து வைப்ரேஷன் ஆச்சு, எனக்கு என்னன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த ரிச்சர்டும் என்ன மேன் சொல்ற நீ, சரி எங்க வீடியோ ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி அந்த வீடியோ காலை காட்டுறான். அப்படி காட்டினதுமே
இந்த கிராஃப் வைப்ரேட் ஆனதை நம்ம ரிச்சர்ட் பார்த்துட்டு ஓ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல, சரி இவளை கொல்றதை விட்டுட்டு இவளை வந்து நம்ம கஸ்டடியில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரிச்சர்ட் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரிச்சர்ட் இதை பாருமா, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களோட ப்ராஜெக்ட்ல நீ இன்க்ளூட் ஆயிட்ட, உன்னால நாங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனாலதான் நீ இப்போதைக்கு உயிரோடு இருக்க, நாங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டு நடந்தேனா நீ வந்து உயிரோடு இருப்ப, இல்லைன்னா உன்னை வந்து போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் கிட்ட கூட்டிட்டு போறான். அங்க போனதும் நம்ம ஹீரோயின் மேல கன் பாயிண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்பை போய் தொட சொல்றான். நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து தொடுவா. தொட்டதும் எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரிச்சர்ட் கேட்கறான். நம்ம ஹீரோயினும் ஏதோ பவர்ஃபுல்லா இருக்கு, இது பயங்கரமான ஃபீலிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் மேல கன் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்த ரிச்சர்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்னால உள்ள இழுக்கப்படுறான். அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சும் போயிடுறான். அந்த இடத்துல அவனோட கன்னு மட்டும் கீழே விழுந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள இருந்து ஒரு சிகப்பு கலர் ரோபோ அப்படியே மெதுவா மேல எழுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ரிச்சர்ட் கூட இருந்த அந்த நிக்கோலுங்கிற லேடி இருப்பா இல்லையா, அவ வந்து அந்த ரோபோவை நோக்கி கண்ணை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இதுகிட்ட நம்மளால மோதி ஜெயிக்க முடியாதரா சாமின்னு சொல்லிட்டு அவ வச்சிருந்த கண்ணை வந்து கீழே வச்சுட்டு நான் ஒன்னும் எதுவும் பண்ண மாட்டேன் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உயிரோட இருந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அப்படி ஓடுற சமயத்துல இந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்ணு வழியா ஏதோ ஷாக் பவரை வெளியிட்டு அந்த நிக்கோலுங்கிற லேடியை வந்து போட்டு தள்ளிடுது. அவ்வளவுதான் அந்த லேடி காலி. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோபோ நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்ப நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த ரோபோ வந்து நம்ம ஹீரோயினை மயக்கமடைய செஞ்சு அவளை வந்து தூக்கிட்டு எங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்பேஸ்ஷிப் பாத்தீங்கன்னா மெதுவா அப்படியே பூமியை பொழந்துக்கிட்டு மேல பறக்குது. இப்ப நம்ம ஹீரோயினும் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்ல தான் இருப்பா. சோ பூமியை பொழந்து வந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் அங்கிருந்து வேகமா வானத்துல பறந்து போயிடுது. இப்படி பறந்து போய்கிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்பேஸ்ஷிப்ல வந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து மயக்கமாவே இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினை ஒருத்தன் எழுப்புறான். அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ரிச்சர்ட் தான். என்னடா அவன் இன்னும் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே அந்த ரோபோ இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறா. அந்த ரோபோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்ல எதையோ ஒன்னு நோண்டிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ரிச்சர்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா, அந்த ரோபோ வந்து நீ ஆக்டிவேட் பண்ணிட்ட, இப்ப இது பாக்குறதுக்கே ரொம்பவே அதிசயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ரோபோ வந்து ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அப்ப அந்த ரோபோ அங்க ஒரு சிகப்பு கலர் துணி இருக்கும். அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி நீட்டி இதை வந்து போட்டுக்கோங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குது. நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த ரெட் கலர் துணியை வந்து மாட்டிக்கிறா. அப்போ இந்த ரிச்சர்ட் ரெட் கலர் துணியில செம்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி சொன்னா நான் உன்னை வந்து மன்னிச்சு விட்டுருவேன்னு நினைக்கிறியா, நான் கொல்லணும்னு நினைக்கிறதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறதே நீதான், உன்னை வந்து கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல ரிச்சர்ட் வந்து ஆடி போயிடுறான். அப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள மானிட்டர்ல நிலா வந்து டிஸ்பிளே ஆகுது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினும் ரிச்சர்டும் என்னது நிலாவுக்கு வந்துட்டோமா, எப்படி நம்ம பூமியில இருந்து இவ்வளவு சீக்கிரம் நிலாவுக்கு வந்தோம், இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, இது அறிவியலுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த ரோபோ வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நிலாவில் வந்து லேண்ட் பண்ணிடுது. அங்க லேண்ட் பண்ணதும் அங்க ஒரு சிலை இருக்கு. அந்த சிலை பாக்குறதுக்கே நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ வந்து ஒரு சிலையை ஆராய்ச்சி பண்ணி கான்ஃபரன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அந்த சிலை மாதிரியே இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள இருந்த ரெட் கலர் ரோபோ மாதிரியே நிலாவோட சர்ஃபேஸ்ல ப்ளூ கலர்ல ஒரு ரோபோ இருக்கு. அது வந்து இவங்க ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி வந்து இவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை அட்டாக் பண்ணுது. அப்போ உள்ள இருக்கிற அந்த ரெட் கலர் ரோபோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரே ஒரு ஸ்பேஸ் சூட் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பாக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பேஸ் சூட்டை வந்து மாட்டிக்கிறா. அப்போ நம்ம ரிச்சர்ட் அங்க வந்து உன்ன நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, நீ வந்து வெளியே நிறைய பிரம்மாண்டமான விஷயங்களை பார்க்க போற, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல அப்படியே கை வைப்பான் பாருங்க. உடனே அந்த ரோபோக்கு கோவம் வந்து நம்ம ரிச்சர்டோட கழுத்தை பிடிச்சி நறுக்குது. உடனே நம்ம ஹீரோயினும் வேணா விட்டுருன்னு சொல்லி கத்துவா. அந்த ரோபோவும் நம்ம ஹீரோயினோட பேச்சை கேட்டு அப்படியே அவனை வந்து கீழே போட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ரிச்சர்ட் வந்து அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கப்புறம் எதுக்காக என்ன காப்பாத்தின அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். எனக்கு தெரியல, நான் ஒன்னும் உங்களை மாதிரி கெட்டவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் சூட்டை ஃபுல்லா மாட்டிக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வெளியே கிளம்ப அந்த ரோபோ கூட புறப்படுறா. அப்போ இந்த ரிச்சர்ட் திருந்தின மாதிரி பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த ரிச்சர்ட் கூட இப்போ நல்லவனா மாறின மாதிரி தான் தெரியுது. இவனுக்கு அந்த அதிசயமான விஷயத்த என்னன்னு சொல்லிட்டு பாத்துறணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த ரோபோவும் அந்த ஸ்பேஸ்ஷிப் விட்டு வெளியே வந்து மூணுல கால் தடத்தை பதிக்கிறாங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. முக்கியமா அங்க இருந்து பூமியை பாக்குறா. அது அங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. கூடவே அந்த நிலாவோட சர்ஃபேஸ்ல இருக்கிற அந்த சிலையை வந்து பாக்குறா. அதை பார்த்துட்டு அந்த ரோபோவும் அந்த சிலையை நோக்கி போகும்போது இவளும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. இது இப்படி போயிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள ரிச்சர்ட் இருப்பான் இல்லையா, அவன் வந்து இந்த ரோபோ அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஓட்டுறத ஃபுல்லா பார்த்து இருந்திருப்பான். அதை பார்த்துட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்போட ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு மெதுவா அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஸ்பேஸ்ஷிப்பை அப்படியே பறக்க செய்யறான். கூடவே அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரொம்ப தூரத்துக்கு நிலாவில இருந்து எடுத்துட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ்ஷிப் கண்ட்ரோல் இழந்து திரும்பவும் அந்த இடத்துக்கு ஃபோர்ஸா வந்து நிலா மேல மோதி ஃபுல்லா கிராஷ் ஆயிடுது. இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயினும் உனக்கு தேவைதாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த ரோபோவை ஃபாலோ பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள இருக்கும்போது வெளியே வந்து ஒரு ப்ளூ கலர் ரோபோ இவங்களை அட்டாக் பண்ணுச்சு இல்லையா, அந்த ரோபோ நம்ம ஹீரோயின் முன்னாடி இப்போ வந்து அவளை அட்டாக் பண்ண வருது. அப்போ இந்த ரெட் கலர் ரோபோ குறுக்க பூந்து அந்த ப்ளூ கலர் ரோபோவை அட்டாக் பண்ணுது. இப்போ அந்த ரெண்டு ரோபோவும் வந்து மாறி மாறி அடிச்சுக்குதுங்க. கண்ணிலே ஷாக் வேவ் எல்லாம் பாஸ் பண்ணி ஒரு கட்டத்துல இந்த ரெட் கலர் ரோபோ அந்த ப்ளூ கலர் ரோபோவை வந்து சாச்சிடுது. இருந்தாலும் இந்த ரெட் கலர் ரோபோக்கு ரொம்ப டேமேஜ் ஏற்பட்டுருது. அதனால அப்படியே சரிஞ்சு கீழே விழுது. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின்
ரெட் கலர் ரோபோ கிட்ட வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த ரெட் கலர் ரோபோ அதோட நெஞ்சில ஒரு கல்லு மாதிரி இருக்கும். அதை வந்து அப்படியே பறக்க வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குது. அதை வந்து அழகா நம்ம ஹீரோயின் கையில வாங்கி வச்சுக்கிறா. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ரோபோட ஹெல்ப்பும் இல்லாம பூமியில இருந்து வந்த அந்த ஸ்பேஸ் ஷிப்போட ஹெல்ப்பும் இல்லாம எப்படி சர்வை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் கையில இருக்கிற அந்த கல்லை பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த சிலைய பாக்குறா. ஒருவேளை இந்த கல்லை தான் அந்த சிலை மேல பொருத்தணுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அந்த சிலை கிட்ட போறா. அங்க போனதும் அந்த சிலை மேல ஏறி எப்படியோ ஒரு வழியா அதோட நெத்தி பகுதியில இவ கையில இருந்து அந்த கல்லை வந்து பதிச்சிடுறா. அதை பதிச்சதும் அந்த கல் அப்படியே ஜொலிக்குது. அப்படி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த சிலை கடியில இருந்து ஒரு பெரிய உருவம் அப்படியே பூமியை பொழந்துகிட்டு வெளியே வருது. அது வெளியே வந்தது மட்டும் இல்லாம ஒரு எல்லோ கலர் வேவ் வந்து அப்படியே வானத்தை நோக்கி பாஸ் ஆகி ஏதோ ஆக்டிவேட் ஆன மாதிரி இந்த நிலவோட சர்ஃபேஸ் ஃபுல்லாவே சூரியனோட நெருப்பு குழம்பு மாதிரி அப்படியே கவர் ஆகுது. கவர் ஆன கொஞ்ச நேரத்திலேயே வானம் வந்து கிளியர் ஆகுது. இதை வந்து ஆச்சரியமா நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. சரி, இது வானம் மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கு நம்ம உலக மாதிரியே மாறிடுச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்பேஸ் சூட்ல மாட்டிக்கிட்டு இருந்த அந்த ஹெல்மெட் அப்படியே கலட்டின உடனே இவளால நார்மலா பூமியில சுவாசிக்கிற மாதிரியே நிலாவிலையும் சுவாசிக்க முடியுது. இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறதா பயப்படுறதானே தெரியாம நம்ம ஹீரோயின் அப்படியே கத்திக்கிட்டே முட்டி போட்டு நிக்கிறா. அப்போ முன்னாடி இருந்த சிலையில ஒரு பில்டிங் மாதிரி எழுந்திருக்கும் இல்லையா, பூமியை பொழந்துகிட்டு. அதுல ஒரு டோர் மாதிரி இருக்கு. அந்த டோருக்கு வெளியில ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மாதிரியே ஒரு போர்டு இருக்கு. அதுல இருந்து கிரீன் கலர் லைட் எரியுது. அதை பார்த்துட்டு அதை நோக்கி நம்ம ஹீரோயின் போறா. அங்க போனதும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல அவளோட கையை வந்து பதிக்கிறா. பதிச்சதும் அந்த டோர் வந்து ஓபன் ஆகுது. ஓபன் ஆனதும் நம்ம ஹீரோயின் வந்து உள்ள போறா. உள்ள போனதும் அந்த கிரல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளை அந்த இடத்துல சீல் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இவரை ரிலீஸ் பண்ணாதான் புது உலகத்தை வந்து உருவாக்க முடியும், அதுக்காக நான் உன்னதான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு வாய்ஸ் ஓவர்ல நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு வந்து பேசும் இல்லையா மைண்ட்ல, அது வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கடவுளை பார்த்து நீங்க ஒரு நாள் கண்ணை முழிச்சு எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவீங்க, ஏன்னா நான் இந்த புது உலகத்தை நான் உருவாக்கிட்டேன், அதுவும் உங்களோட மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவ பின்னாடி அந்த ப்ளூ கலர் ரோபோ வந்து அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, ரெட் கலர் ரோபோ அடிச்சு, அந்த ரோபோ அதோட ஃபேஸ்ல நம்ம ரிச்சர்டோட ஃபேஸ எடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி சாகடிக்க வருது. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இதை தான் அந்த ரெட் கலர் ரோபோ சாவடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் எப்படி இது உயிரோட வந்துச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டே அந்த ரோபோவோட கண்ணுல 2 விரலையும் வச்சு அழுத்தி அதோட கண்ணை மறுபடியும் வந்து பொசுக்கி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த ரோபோவும் கண்ணு தெரியாம நம்ம ஹீரோயினை வந்து கீழே போட்டுருது. அந்த கண்ணு தெரியாத ரோபோவை இந்த பக்கம் வா அந்த பக்கம் வான்னு சொல்லி அப்படியே அழகழிச்சு கடைசியா வந்து ஒரு டோரை வந்து ஓபன் பண்ணிருப்பா இல்லையா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு, அந்த டோர் கிட்ட அந்த ரோபோவை வர வச்சு அதோட கழுத்து அங்க வந்த உடனே அந்த டோரை வந்து அப்படியே க்ளோஸ் பண்றா. அதை மூடினதுமே அதோட தலை வந்து கீழே விழுது. அதுவும் அந்த ரிச்சர்டோட ஃபேஸோட. அதை பார்த்து இவ மிரண்டு போயிட்டு தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லி மூச்சு விடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவ மாட்டி இருந்த அந்த ஸ்பேஸ் சூட்டை ஃபுல்லா கழட்டிட்டு இந்த கடவுளுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்பேஸ் வந்து காலியா இருக்கும், அதுதான் குயினோட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவ போட்டுக்கிட்டு இருந்த அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸோடயே அந்த இடத்துல போய் நிக்கிறா. அவன் நின்று அங்க கை வச்ச உடனே இப்போ கடவுளுக்கு ப்ளூ கலர் லைட் எரிஞ்ச மாதிரி இவளுக்கு அந்த ரெட் கலர் லைட் எரியுது. அப்படியே இங்க கட் பண்ணி அந்த சிலையோட பில்டிங்க்கு வெளியே காட்டுறாங்க. வெளியே பாத்தீங்கன்னா நிலாவுல ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு செடி மட்டும் பச்சை பசேல்னு முளைச்சிருக்கு. இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிலா வந்து வாழ்றதுக்கு தகுதியான இடமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோ தமிழன். தேங்க்யூ.